ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. செம்மையாக இருக்குது படம். அவருடைய நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஃபேமிலியோட வந்து கூட பார்க்கலாம். படம் அல்டிமேட் தான். சும்மா செதிட்டாங்க செதுருதுண்ணா பேக்ரவுண்ட் மூவி பிளாஸ்டர் பிடிச்சிருக்குதா? ஏன்னா பார்த்துட்டு வந்து பேசினா படம் சூப்பராக இருக்குது, பக்கா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அது ஸ்டோரி இருக்கா எல்லாம் பார்க்க மாட்டோம். ரொம்பலாம் இல்லை, எது கொடுத்தாங்கன்னு தெரில. பாட்டி படமே பிடிச்சிருந்தாலும் நிறைய சீன் கட் பண்ணுறதே பெரிய விஷயம். வந்து பயங்கரமாக இருக்குது. அவர் ஒரு சீனுக்காகவே கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா ஒரு மாதிரி எமோஷனலாக ஆகிட்டாங்க. பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. செம படம் நான் பெஸ்ட்டுண்ணா. நல்லா தான் இருந்தது, எதுவுமே இதெல்லாம் இல்லை. பார்க்கலாம் நிறைய எல்லாரும் இதனால சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. நிறைய தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தேட்டர் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பிஜிஎம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பிஜிஎம் செமையாக பக்காவாக போட்டுருக்காங்க. நிறைய மிக்ஸ்டு பிஜிஎம்ஸாகவும் இருக்குது. ரெண்டு இது சேர்த்து போட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. பக்காவாக இருக்குது. பிஜிஎம் குறைய இல்லை. சட்டை போட்டாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். சட்டை இல்லாமல் அவர் இது போடாமல் நின்னாலே போதும். நாங்கள் படம் அந்த படம் இந்த படம்னு படம் செம்ம சூப்பர், செம்ம ஹிட் படம். வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சூப்பராக தான் இருக்குது. 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க, போட்டுறவங்க போட்டு தான் இருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம இறங்கி வந்து வேலை பார்க்கணும். வேலையே பார்க்க மாட்டோம். இவனுக்கு இப்படி போகிறாங்க அப்படி போட்டு சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு சீனியோட பெருசாக வரப்பாங்க. ஆனால் உட்கார முடியல. ஏன் சின்ன கத்தினே தான் இருப்போம். உட்கார படம் பக்காவாக இருக்குது. எல்லாரும் இன்னும் 100 நாள் ஓடுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ளூ சட்டை எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அவர் இதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குது படம். வந்தாலும் அவ்வளோ ஹிட்டாக இருக்குது. சூப்பர் 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 பக்காவாக இருக்குது. ஒரு ஃபேன் பேஸாக நான் வந்து எனக்கு பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படத்தை விட அந்த மாதிரிலாம் நான் சூப்பராக இருந்தேன். சொல்கிறோம் 1000 சொல்லி தானே இருப்பான். நான் படம் பிளாஸ்ட் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நெகட்டிவாலாம் இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு நெகட்டிவாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படமெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து அவங்க வந்து எடுத்த படமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோடலாம் இது அந்த அளவுக்கு அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். உலகம் முழுக்க போற்றப்படுற, உலகம் முழுக்க தெரிஞ்சு இதுவே பெரிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவர் அடுத்து ஒரு 10 வருஷம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நெகட்டிவால் அப்படி சொல்லுவாங்க. அது பரவாயில்ல. எங்களுக்கு நெகட்டிவாலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய அந்த 10 நிமிஷம் அந்த மெசேஜ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தான் நிறைய மெசேஜ் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நெகட்டிவாக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. பாசிட்டிவாக அப்படிலாம் இல்லைண்ணா. நெகட்டிவ்லாம் இல்லைண்ணா, பாசிட்டிவ் தானே. சின்ன பசங்க வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் போச்சுன்னா கூட நல்லா பார்க்கலாம். சின்ன பசங்க வந்து பார்க்க முடியாது. பெஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஆமாண்ணா, நிறைய மெசேஜ். ஸ்டோரி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. படம் வந்து பெரிய 3 மணி நேரம் கிட்ட போகுது உட்காந்து. அதில் இடையில வந்து நம்ம கமலா செலிப்ரேஷன் வேறு ஒரு 1/2 மணி நேரம் போகுது. அப்புறம் பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்தாரு. நல்லா என்ஜாய் பண்ணார்ல. இல்லை நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். கிரேட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தப்பல நான் வந்து
அதான் மெயின் பேசுறேன் சரி கலாய்க்கிறாங்க படம் நல்லா இல்லை அப்படி வெங்கட்ராமன் சார், மயிலாப்பூர் வெங்கட்ராமன் சார், அவர் வந்திருந்தார். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா போச்சு. தளபதிக்கான படம். லாஸ்ட்டு படம்ன்றது ஏற்றுக்கிற முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டு படம் இன்னும் கொடுத்துருந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்துக்கலாம். கொஞ்சம் ஏதோ அச்சீவ்மெண்ட் வந்து எங்கேயும் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. சார் ஜென்யூனாக சொல்கிறேன், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்காக இல்லை அரசியல் விஷயத்தில் சொல்கிறேன். இல்லை கதை வந்து தளபதி வந்து செலக்ட் பண்ணதில் ஒரு 3-4 டேரக்டரில் 30 டேரக்டருக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுலேயே சொல்லியிருக்காப்புல. ஆனால் வந்து இவர் என்ன வந்து எனக்கு கொஞ்சம் இது வேணும், மக்கள் இது பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஒரு லைன் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இணைக்கிற மாதிரி ஒரு சீனை கொண்டு வராங்க. அந்த ஒரு லைனை சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்க.